நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் 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 நல்லவர். அவர் செஞ்ச நன்மை எண்ணி எண்ணி துதிப்போமா? எண்ணி துதி செய்வார் அடங்காத கிருபைகளுக்கா தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே நித்தம் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ எதிரிகள் வந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்காய் நிறுத்தம் செய்தீரப்பா. பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீர். உமக்கு நன்றி. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் ஓடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் மூடி மறைத்தாரே. எண்ணி துதி செய்வார் அடங்காத கிருபைகளுக்கா தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே நித்தம் தாங்கும் நித்தம் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. தேவனிங்கு உந்தன் விசுவாச சோதனையில் தேவனிங்கு உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி துதி செய்வார் தங்காத கிருபைகளுக்காக தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே தம் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே. நன்றி அப்பா. நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்ல கரங்களை தட்டி நன்றியால் துதி பாடு
நாவாளே என்றும் பாடு. ஹல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. ஆடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். ஆடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். மீண்டும் சொல்லுமா? ஆடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நீர் எத்தனை நல்லவர். நன்றி அப்பா, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில நிறைஞ்சி இந்த ஆண்டு முழுவதும் நம்மை துதிக்க வைத்தார், பாட வைத்தார், போற்ற வைத்தார். நன்றி சொல்லுமா? துன்மார்க்க ஏதுவான வெறி கொள்ளாமல் தேவபாயத்தோடு என்றுமே. துன்மார்க்க ஏதுவான வெறி கொள்ளாமல் தேவபாயத்தோடு என்றுமே. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியப்பா. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, இயேசுவை நாவாளே என்று பாடு. நன்றியப்பா. உள்ள தாளத்தை நன்றி சொல்லுங்க. எத்தனை நல்லவர் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலையும் உண்மை ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்கா ஸ்தோத்திரம். நல்ல தயவுக்காய், நல்ல ஈவுக்காய் ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர். நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. நன்றி அப்பா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபையாய் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபையாய் ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. ஹல்லேலூயா. நன்றிய பாரு பலதர ஷதல பகபர பல பர பலதர பல பல. ஹல்லேலூயா. நன்றிய பாரு பர பல பர பலதர பல. ஹல்லேலூயா. ஆமென். ஓரதர ஷதல பரக பல பரை பலதர தர. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர், எனக்காய் மீண்டு வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி
பாடி நன்றி சொல்வே, பாடி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்பாடி நன்றி சொல்வே, எப்பாடி நன்றி சொல்வே. நன்றிய பரபர பல பர கபர பல தர பர கபர பல பர பர தர. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் சொல்லுமா, அந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தே, அதிகமாய் ஆசீர்வதித்தே. எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அது ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அது ஆதாயம் செய்வேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஒரு வழி அடைத்த போது புது வழி திறந்த தேவா. இந்த ஆண்டு எத்தனையோ வழிகள் அடைத்தாலும் கர்த்தர் நமக்காக புதிய வழிகளை இந்த ஆண்டு திறந்தாரே, நன்றி சொல்லோ. ஒரு வழி அடைத்த போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்வை, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அழைக்காத ஆண்டவரல்லோ. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அது ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அது ஆதாயம் செய்வேன். நன்றி அப்பா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி காலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். இத நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கண்களை தந்தீரையா, ஆடு புதடுகள் தந்தீரையா. சொல்லுங்க, கண்களை தந்தீரையா, ஆடு புதடுகள் தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி. நல்ல தேவன் நன்மை செய்தார். தீபாவளி வீரம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ, இத நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ. நன்றிய பரபல தர பரபர நன்மை செய்தி
செய்தீரே. நன்றி அப்பா. அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டீர். உமக்கு சொந்தமாக மாற்றிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நாளை பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி நாளை பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கழுவி விட்டீர், தீமத்தாந்து நீர் ஆண்டு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். என்று வாழ தெரிந்து கொண்டு ஊழியம் செய்ய வைத்தீர். உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. Baraka bara pala bara dara bara shabaraka bara pala bara dara bara dara. நன்றி அப்பா, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே. ஓ, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். எத்தனை நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லுமா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களுக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்தீரே. நன்றி அப்பா, நித்திய ஜீவனை கொடுத்தீரே. ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் நித்திய ஜீவனை தந்து வாழ வைத்தீரையா. மீண்டும் நித்திய ஜீவனை தந்து வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. சொல்லாமல் இருக்கவே நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். இந்த ஆண்டு முழுவதும் நன்றியோடு அப்பா நல்லபடியா நடத்துறீங்களப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ளத்தாக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. அவர் தேவைகளை எல்லாம் சந்தித்தார். கரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பினார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றினார். நம்ம மைண்ட்ல என்ன விருப்பமோ அதெல்லாம் அந்த ஆண்டு நமக்கு கொடுத்தார். நன்றி. ஹல்லேலூயா,
ஹalleluya நன்றிய பரபலதர பரஷ பரபர கபர பலபல பலபர பலதர பல ஓ ஷபர கபர பலதர பலதர. நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியில நிறைஞ்சவர் நம்முடைய நன்றி அவருக்கு வெளிப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah, நன்றியப்பா. அப்படியே அந்நிய பாஷையில நல்ல நன்றியுள்ள இருதயத்தோட ஆவியில உண்மையில ஆவியில நிறைஞ்சு நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். தடைகளை உடைத்தெறிகிறவர். இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகளை அவர் உடைத்தார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. ஹalleluya. ஓ ஹalleluya. ora para bara kabara bala bari bala dara bara bala 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 dara bala bala stotiram saya stotiram saya stotiram ora bara kabara bala bara bala dara bara dara bara shike bara lufro kabala bara bara dara bara kabari bere 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 bara dara dara lufo dara bara shaba fire 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 remanala dara satara kabara bala bari bala dara kaba lufro kabara ba. இன்னும் 4 நாள்ல இன்னும் சில நாட்கள்ல இன்னும் ஒரு வாரத்துல ஒரு சில நாட்கள்ல நம்ம புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறோம். நல்லா துதிங்க புது பலத்தினால் நிரப்புங்க. இன்னும் புது பலத்தினால் நிரப்புங்க. எதிரான எல்லா ஆயுதங்கள் எரியட்டும். எல்லா எதிரான கிரியைகள் பலவானின் ஆயுதங்கள் வில்கள் முறியட்டும். எரியட்டும் அக்கினி. ஃபயர் 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 ஃபயர். Hallelujah. நன்றி அப்பா இயேசுவே. நன்றி அப்பா. ரபரக பரபல பரக துலல ஷதரக பல பரப. Hallelujah. நன்றி அப்பா இயேசுவே. உமக்கு நன்றி. ora bara 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 dara bara shaka bara 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 tuda lufro kabala bari bala dara bari kabari ba. எல்லா எல்லா கற்பாறை போன்ற பிரச்சனைகள் எரியட்டும். ஓ கற்பாறை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற தேவன். வெட்டாந்தரை தண்ணீர் தடாக மாற்றுகிற தேவன். கற்பாறை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். எல்லா வெட்டாந்தரையின் அனுபவங்கள் மாறி போட்டும் நீரூற்றாய் மாறட்டும். கற்பாறை ஓ தண்ணீராய் மாறட்டும், நீரூற்றாய் மாறட்டும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாய் மாறட்டும். வாழ்க்கை செழிக்கட்டும். புதிய ஆண்டுக்குள்ள செழிப்பாக போகணும். நியூ இயரை நாங்க சந்தோஷமா கொண்டாடணும். பலவீனமா இல்ல, பலத்தோடு. ஹalleluya. வியாதியோடு இல்ல, ஆரோக்கியத்தோடு. நன்றியப்பா நாங்க கொண்டாடணும். கருத்திரத்தில் செழிப்பாய். ஹalleluya ஹalleluya. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ரபல பர பல பர தர பர பல பர பல தர பர ஷபர பல பல தர லேப்ரா கபர பல தர பர கப. ஆண்டு முழுவதும் நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த
ஒவ்வொரு பாவங்களையும் மன்னி உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. எங்களை கழுவுங்க. புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது நாங்க இன்னும் பரிசுத்தமா நாங்கள் ஜீவிக்கணும். எங்கள் வாழ்க்கை நாங்கள் செல்லணும். ரப ரப நல்லா நல்லா உங்க ரத்தத்தை ஊத்துங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஒவ்வொருத்தர் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு கண்கள்ல, கைகள்ல, கால்கள்ல, ஒவ்வொரு நரம்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இயேசுவின் ரத்தம் பாயட்டும். கொண்டாடுவோம் அவனைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் அவனைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். நாடு முழுவதும் நம்ம கூட வந்தாருன்னு சொல்றவங்க நல்லா சத்தமா கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் அவனைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் அவனைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். நன்றியப்பா இயேசப்பா. நாடு முழுவதும் நீங்க வந்தீங்கப்பா. நீங்க எங்க கூட வந்தீங்களே, நமக்கு நன்றி. அன்பான தேவன் நம்மோடு வந்தார். சந்தோஷம் நான் காணுவோம். அன்பான தேவன் என்னோடு வந்துட்டான். சந்தோஷம் நான் காணுவேன். ஆமே வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் அசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் அசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவின் நீரை தேனாக மாற்றும் நேசரினோடு. நாடு முழுவதும் மாறாவின் நீரை அவர் மதுரமாக்கி நம்மோடு வந்தாரே. நன்றி அப்பா. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசரினோடு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வந்ததினால். தாண்டு பொழுதோ எதினால் நீர் என்னோடு இருந்ததினால். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றியப்பா. நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போக்கில் வரத்திலும் பாதுகாத்தீங்களே. நன்றியப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம் 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 பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியப்பா. ரப்ரகா ஃபலபரதர பரதர. நன்றி ரப்ரபர பலதர ஷிகபர பலதர. நன்றியப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியப்பா.
ஹalleluya. நன்றியப்பா, நன்றியப்பா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க பிரசனைகளோடு இருக்கட்டும்பா. இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஊழியத்தை நடத்தி வந்தீங்களே, நன்றியப்பா சொல்லுங்க. நடத்தி வந்தீங்க, ஆன்லைன் ஜெபங்களை நடத்தி வந்தீங்க, விடுதலை நிறைவு கூட்டத்தை நடத்தி வந்தீங்களே, புதிய ஆத்துமாக்களை தந்தீங்களே, நன்றியப்பா. திறந்த வாசலை தந்தீங்களே, நன்றி. தேவைகளை எல்லாம் சந்தித்தீங்களப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள், சபை உன்னை பார்க்கிறேன் உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கவே உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, சொல்லும் அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கும் உண்மையாய் ஓடுகிறேன். நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஆண்டு முழுவதும் நடத்தின தேவன் வரப்போற ஆண்டிலையும் இதிலும் மேலா எங்களை நடத்த போறபடியாலுமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதானவைகளை நாங்கள் காண போறபடியாலுமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்கப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு இந்த நாள்ல பேசுங்க. ஒருவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். புது பலத்தினால் நிரப்புங்க. எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவே பிரியமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த ஹல்லேலூயா தேங்க்ஸ் கிவிங் சண்டேக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த 12 மாதங்களும் இந்த ஊழியம் நடக்க ஹல்லேலூயா எத்தனையோ வார்த்தைகளை கேட்ட, எத்தனையோ தீர்க்க வார்த்தைகள், எத்தனையோ அபிஷேகங்கள், எத்தனையோ ஜெபங்களை பண்ணோம், எத்தனையோ கர்த்தர் நம்ம ஆவியில நிறைத்தார். ஹல்லேலூயா. இந்த 12 மாதங்களும் தேவன் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளையும் ஊழியங்களையும் ஹல்லேலூயா நம்முடைய களஞ்சியங்களையும் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஒரு குறைவின்றி பாதுகாத்த, குறைகள் வந்தாலும் ஹல்லேலூயா நிறைவாய் மாற்றார். ஹல்லேலூயா. வியாதிகள் வந்தது, குறைகள் வந்தது, ஹல்லேலூயா வேதனை வந்தது, ஆனாலும் ஹல்லேலூயா அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து ஹல்லேலூயா இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து எபெனேசர் இருந்தால் நம்மோடு இம்மானுவேலாக யெகோவா ஷம்மாவாக நம்மோடு எப்போவுமே இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இந்த 2025 இருந்த தேவன் 26 இருப்பார். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. 25 பார்த்த ஜெயத்தின் காரியங்கள் நன்மை காட்டிலும் இன்னும் என்ன காரியங்கள் நமக்கு மிச்சம் இருக்குது, பாக்கி இருக்குது, என்ன நன்மைகள், என்ன பணங்கள், என்ன செல்வங்கள், வளங்கள் உங்களுக்கு வர வேண்டி இருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கீங்களோ அந்த எல்லா நன்மைகளும் இந்த 26 வரும். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள், விசுவாசனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். இந்த நாளில் ஹல்லேலூயா தியானிக்கும் நேரத்துக்கு அருமையான ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா 66ஆம் சங்கீதத்தில் நம்ம சில வசனங்கள் வேகமாக தியானித்து ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. என்னோடு கூட வேத புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 66:1. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமா பாடுங்கள். ஹல்லேலூயா. எல்லோரும் ஆண்டரை எப்படிதான் பாடணும்? கம்பீரமா, சத்தமா. ஹல்லேலூயா. ஆரவாரத்தோடு. ஏனென்றால் அவர் நாமத்தின் மகத்துவத்தை நம்ம கீர்த்தனம் பண்ண வேண்டும். அவருடைய துதியின் மகிமையை
கொண்டாட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மகத்துவங்கள், அவர் நமக்கு ஏகோ ஷாலும் சமாதி கொடுத்தார், ஏகோ ரஃபா நமக்கு சுகம் கொடுத்தார், ஏகோ ஈரே எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டார். நமக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ எதிரிகள் நமக்கு எதிராக பகலில் பறந்து வந்த அம்புகள் போல் வரும், ஒரு வேடனை கண்ணிகள் போல் நம்ம சூழ வந்த ஆபத்துகள், இரவின் பயங்கரங்கள், மத்தியானத்தில் பழக்க சங்காரங்கள், கொள்ளை நோய்கள், ஹல்லேலூயா, இருளில் நடமான்ற எல்லா கொள்ளை நோய்கள் கர்த்தர் விலக்கி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டியின் மறைவிலே, செட்டின் நிழலிலே, தீங்கு நாளிலே அவர் தன்னுடைய கூடாரத்துக்களுடைய கண்மலையில நம்ம ஒழித்தது பாதுகாத்தார். ஹல்லேலூயா. செட்டைங்கில் ஆரோக்கியம் நடக்கிறது, நம்ம கொளுத்த கண்களை போல வாழ்ந்தோம். ஹல்லேலூயா. அவர் நாமத்தின் மகத்துவத்தை நம்ம கீர்த்தனை வேண்டிய நாட்களுக்கு வந்துவிட்டோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் அவர் சொல்லுங்க, அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. நல்லா மேய்ப்பராக இருந்து நல்ல வழிகாட்ட, நல்ல தோழனாக, நல்ல ஆசிரியர், நல்ல தகப்பனே, எனக்கு அப்பாவாக அம்மாவாக கணவனாக தகப்பனே எனக்கு நீங்கள் இருந்தீங்க, நடத்தீங்க ராஜா. தகப்பனே என் குடும்பத்தை எல்லாவற்றும் நீங்கள் கார்டியனாக இருந்து பாதுகாத்தீங்க. ஹல்லேலூயா. எல்லா வேலைகளையும் அவர் நம்மை நடத்தினார், பாதுகாத்தார், தப்புவித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க. அவருடைய துதியின் மகிமையை நாம் கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிற உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லணும், உங்கள் கிரியைகள் அப்பா நீங்க எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு வானத்தை அழகாக படைச்சிங்க, எவ்வளவு ஞானமாக சமுத்திரத்தை எல்லைய நம்ம பூமி 3 பக்கம் தண்ணீரால் சூழப்படுது, ஒரு பக்கம் மட்டும்தான் நிலம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த 3 பக்கம் தண்ணீர் அவர் அடக்கி வைத்தார், அதுக்கு ஒரு எல்லை நியமித்தார். அதே போல ஹல்லேலூயா 2 கண்டங்களில் முழுதுமாக பனி நிறைந்த கண்டங்கள், அல்லையா பனி பிரதேசங்கள், முற்றிலுமாக அது பனிப்பாறைகள், அத்தனை பனி உருகுனா மற்ற அந்த 5 கண்டங்கள் ஒண்ணுமே இல்லாமல் பெறும். எங்கு பார்த்தாலும் நீர், ஆனால் நம்ம இம்மட்டு பாதுகாத்து அதுக்கு ஒரு எல்லை வைத்து, மலைகள் இங்கே இருக்கணும், பனிப்பாறை இங்கே இருக்கணும், கடல் இப்படிதான் இருக்கணும், எல்லாவற்றுக்கும் அதுக்கு எல்லை நியமித்து பூமியை தன்னுடைய அச்சில கரெக்டாக ஹல்லேலூயா சுற்றி கொண்டிருக்கும்படி. ஹல்லேலூயா. அந்த ரேகைகளில், அந்தந்த ரேகைகளில் சூரியன் அந்த வேலையில் புறப்பட, நிலா அந்த வேலையில புறப்பட, கோள்கள் அதனுடைய பாதையில கரெக்டா செல்ல, பூமி கரெக்டா அதோடைய பாதையில சுற்றி வர, எல்லாவற்றையும் கர்த்தர் ஞானமாக திட்டம் பண்ணினார். ஹல்லேலூயா. சூரிய குடும்பத்தில் எத்தனையோ கோள்கள் உண்டு, மனுஷனுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். இன்னும் தெரியாத அந்த விண்மீன்கள், நட்சத்திரங்கள் எத்தனையோ உண்டு. அவர் நட்சத்திரங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுறார். நம்மால நட்சத்திரத்தை என்ன கூட முடியாது, ஆனால் அவர் நட்சத்திரங்களை பேசலி கூப்பிடுறார். நட்சத்திரங்கள் அவரை பாடி புகழ்கின்றன. அதில் சிறு குழந்தைகள் போல் அவரை பாடுகின்றன. ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமை நிறைந்தவர், அவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் மிகப்பெரிய தேவன், வானங்கள் கொள்ளாதவர். ஹல்லேலூயா. ஆனால் நமக்காக, நம்மை தேடி இந்த மனுஷனாக மாறி, ஒரு குழந்தையாக மாறி நமக்காக வந்து நம்மளோடு வாழ்ந்து, நமக்காக நம்முடைய எல்லா பசி தாகங்களை வேத அறிந்து, நம்முடைய பாவத்துக்கென்று மறுத்து உயிரோடு எழுந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதா நல்லதுவா செய்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்தது நாம் செய்த கிரியைகள் அல்ல. ஹல்லேலூயா. விசுவாசனால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அவருடைய கிருபையினால், தேவ இரக்கத்தினால், தேவ தயவினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நமக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே சொல்லுங்க அவருடைய நீதே, அவர் கிருபை. ஹல்லேலூயா. அப்பா நான் இருப்பதும் நான் நிர்மலமாக உயிரோட உங்க கிருபப்பா சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா சொல்லுமா. ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவமான வல்லமை நிமித்தமாக அவருக்கு எதிராக பேசின சத்துருக்கள் இன்றைக்கு அதிகமாக பூமியில் அவருக்கு எதிராக நிறைய பேர் பேசுறாங்க. பிசாசு இயேசுன்ற வார்த்தை கேட்டால் அலறுகின்றான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்டால் அலறுகின்றான். பாடல் பாடி துதிக்க, வேதவசனை கேட்டாலே அவனுக்கு ஒரு நடுக்கம் பிடிக்கிறது. ஏனென்றால் அவனுடைய ஆண்டுகள், பிசாசுடைய ஆண்டுகள் முடிவடைய போகிறது. இயேசு இந்த பூமியில வந்து அவர் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சென்ற பிற்பாடு 7 வருஷம் அந்த கிறிஸ்துக்கையில முற்றிலுமா ஆண்டு பூமி ஒப்பு கொடுப்பார். அந்த 7 வருஷம் அங்க பரலோகத்தில் ஆட்டுக்குடியின் கல்யாண விருந்து நடைபெறும். திரும்ப வந்து இந்த பூமியில பிசாசை, அவனுடைய தூதன் எல்லாத்தையும் ஆண்டார். 1000 வருஷம் பாதத்தை அடைத்து வைத்து இந்த பழைய பூமி அழிச்சு புதிய பூமி உண்டாக்கி 1000 வருஷங்கள் நம்ம ஆளுகை செய்த பிற்பாடு கடைசியில் பிசாசு அவனுடைய தூதனை ரிலீஸ் பண்ணி கடைசியில் ஒரு யுத்தம் நடந்து கடைசி ஹல்லேலூயா தேவன் பிசாசு முற்றிலுமாக அக்னி கந்த எரிகிற அந்த கடலை தள்ளிவிடுவார். ஹல்லேலூயா. அதனால அவனுடைய இந்த நிமிஷம் ஆண்டு வரைக்கும் வந்தால் ஒரு 7 வருஷம் மட்டும்தான் அவனுடைய பீரியட்ஸ் முடிய போது, அவனுடைய காலங்கள், பீரியடு, அவனுடைய வேலை
பிசாசோட வேலை, நியமிக்கிட்ட வேலை முடிய போகுது என்று அறிந்து தனக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டவர் வந்து அந்த 7 வருஷம் தான் எனக்கு, அதனால் நான் எவ்வளோ அதிகமாக ஆண்டு சாயில உண்டாக்கப்பட்ட பிள்ளைங்களை பழித்திருக்க முடியுமோ, அவங்கள நான் பலிகடாக்க முடியுமோ, அவங்கள வஞ்சிக்க முடியுமோ, அவங்கள அழிக்க முடியுமோ, எவ்வளோ பிள்ளைங்களை நான் நரகத்துக்கு கொண்டு செல்ல முடியுமோ என்று வேகமாக மிக வேகமாக கிரியை செய்து இன்றைக்கு வஞ்சிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க கூட வஞ்சிக்க அடையாளங்கள் அதையே செய்து இன்றைக்கு அதிகமாக எழும்பி வருகின்றன. அதிகமாக இருளின் சக்திகள் பலம் பெற்று எழும்பி வருகின்றன. ஆண்டவர் இந்த காலங்கள் நம்மை கொண்டு வந்தார். அல்லேலூயா. எல்லாமே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. இவைகளை வேலைக்கு ஆரம்பம். கடைசி காலங்களில் நீங்கள் எப்போவுமே யுத்தம் செய்தான் கேட்பீங்க, நீங்கள் எப்போவுமே அழிவின் செய்தான் கேட்பீங்க. வேதம் சொல்கிறது மத்தேயு லூக்கால சொல்லப்பட்டபடி அல்லேலூயா ஜனத்துக்கு எதிராக ஜனங்கள் எழும்பித்தான் இருப்பாங்க. ராஜ்யத்துக்கு எதிராக ராஜ்யங்கள், ஊருக்கு ஒரு இனத்துக்கு இனம், ஜாதிக்கு ஜாதி தீமைகள் பரவும். அல்லேலூயா. கொள்ளை நோய்கள், பூமி நிலநடுக்கங்கள் எல்லாமே வரும் என்று வைத்து சொல்லப்படுது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் காட்டு கொடுப்பாங்க, விசுவாச துரோகம் நடக்கும், நன்றி எறியாதவர்கள் வெளிப்படுவாங்க, பொய்யர்கள் வெளிப்படுவாங்க. கடைசி காலங்களில் மனுஷங்க வந்து பரியாசக்காரர்களாக தான் இருப்பாங்க, நல்லவர்களை பயப்பாங்க, பரிசுத்தமே இருக்காது, சுப அன்பே இருக்காது, இச்சையடக்கமே இருக்காது, பக்தமே சக்த மதல் தரிப்பாங்க, அதை மதரிப்பாங்க, பணப்பிரியராக, தற்பெருமை, சுய பெரியமையாக, தான் நலனும் தனக்கு தான் எல்லாம் என்று இந்த எண்ணங்கள்லாம் இன்றைக்கு அதிகமாக பிசாசு விதித்திருக்கிறான். இப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்பும்போது, இப்படிப்பட்ட ஆவில் எழும்பும்போது அல்லேலூயா தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில் பேச அபிஷேகம் நிறமே துதிக்க தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அல்லேலூயா இந்த எலும்பு அந்த சத்துருக்கள் அவங்க இச்சங்க பேசி திரும்பி கத்தவங்களை அடக்குவார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் வல்லமை நிமித்தமாக கர்த்தர் அவரை அடக்குவார், அவர்கள் அடங்குவார்கள். அல்லேலூயா. அவங்க எழும்புறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தரை வல்லமை அவளை அடக்கும். அல்லேலூயா. சமுத்திரத்துக்கு எல்லைக்கு இங்கே வராத இனி என் ஜனங்கள் அழிக்காது என்று அதற்கு எல்லை வகுத்தவர் உங்கள் பிரச்சனைக்கும் ஒரு எல்லை வகுப்பார், முடிவு கொண்டு வருவார். அல்லேலூயா. 2026 நீங்கள் அதை மகிமை இங்கே பார்ப்பீங்க, முடிவு பார்ப்பீங்க. அல்லேலூயா. பூமியின் மீதங்க உண்மை பணிந்து கொண்டு உண்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம தேசம் மட்டுமல்ல, எல்லா இடங்களையும் முழு பூமி அவருக்காக உண்டாக்கினார். வானத்தை பூமி அவர் படைத்தார். அல்லேலூயா. எல்லோரும் கர்த்தரை பணிந்து கொண்ட காலம் வரும், எல்லா முழங்கால் ஒரு நாள் முடங்கும், எல்லா நாவலும் ஏசிய கத்தந்து ஒரு நாள் அடிக்கணும். அல்லேலூயா. அந்த நாள் வர போகிறது. கையெழுத்தத்தை தீபானா ஹந்தோனா ஹந்தரபா. அல்லேலூயா. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரத்திலே நடப்பின் கிரியைகளிலே அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. சொல்லுமா சத்தமா, அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணார் முன்னாடி காலங்கள்ல, அவருடைய வல்லமை இன்று மாறவில்லை, அவருடைய வல்லமை உயிர்த்தின் வல்லமை நேற்றும் இன்றும் என்றுமே மாறாது. ஹல்லேலூயா. அவர் மரிக்கவே நம்ம உலவுகின்றார், நமக்குள் ஆவியாக வாழ்கின்றார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று அவர் இந்த பக்தன் அழகாக உணர்ந்து பாடுகின்றான். அல்லேலூயா. கடலை உலர்ந்த தரையாக மாற்றார். தண்ணீர் உள்ள அந்த கடல் வருஷ காலமாக, எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக கடல் இருக்கும். அந்த கடல் இருக்கின்ற இடத்துல தண்ணீர் கடியில் என்னதான் கண்டிப்பா இருக்கும், பாசி படர்ந்த தாரிதான். கீழே மனுஷங்க செல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற கடல் பகுதியில் மனுஷங்க சென்று பார்த்தது வெறும் ஒரு 10% இருக்கும். இன்னும் 90% கடல் கடியில் என்ன உயிரினங்கள் இருக்குது, என்ன இருக்குது என்று அடி ஆழமறை யாராலுமே செல்ல முடியாது. எத்தனையோ ஆழங்கள் உண்டு, எத்தனையோ அங்கே ஜீவன்கள் உண்டு. அங்கே உள்ள கடலுக்கடியில் வாழ்கின்ற ஜீவன்கள்லாம் நமக்கு அவ்வளவா தெரியாது. அதோடைய பெயர்கள் இன்னும் புதுசாக ஒவ்வொருத்தராக போய் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. எத்தனையோ அரிய வகை மீன்கள், உயிரினங்கள், நமக்கு தெரியாத புரியாத ஆபத்தானது அழகானது அவ்வளவு அடியாளங்கள் இருக்கின்றன. அது மனுஷங்களுக்கு இன்னுமே அதை கண்டுபிடிக்க முடியல, தெரியாத காரியங்கள். அந்த கடலே அடியில் போனால் கண்டிப்பாக மிக இருளாக இருக்கும். அதே போல் சதந்தான் இருக்கும். நல்ல நார்மல் ட்ரை லேண்டு, நார்மல் நம்ம ரோட் நடக்க மாதிரியே அங்கே உலர்ந்த அந்த தரையை இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் தன் நிச்சல் நடக்கிறதுக்காக, தன் சொந்த பிள்ளைகளுக்காக அன்றைக்கு எகிப்தியர் அவங்களை அழிக்க வரும்பொழுது ஹல்லேலூயா அந்த எகிப்தியர் கண்களுக்கான அந்த தண்ணியை 2 பிளந்தாரு.
2 பக்கம் சுவர் மாதிரி தண்ணீர் நின்றது. இப்படிப்பட்ட அதிசயம் எங்கேயுமே நடக்க யாருமே செய்யலை, எந்த கடலும் செய்யலை. ஹல்லேலூயா. அதே அந்த கடலுக்குள்ள அவங்க வேகமாக அவங்க போயிட்டாங்க. நடந்து போன பிற்பாடு அந்த கடல் திரும்ப பழையபடி வந்து அவங்களை யார் அழிக்க வந்தார்களோ அந்த ஜனத்தை அந்த தண்ணீர் மூழ்கி எடுத்துப்படுது, அவங்கள கொன்று போட்டது. ஹல்லேலூயா. ஒரே தண்ணீர் தான். தேவ பிள்ளைங்களுக்கு அந்த தண்ணீர் பாதுகாப்பாக சுவர் போல் நின்றது, மதிலாக நின்றது. ஹல்லேலூயா. வழிவிட்டு அவளை வாழ்த்தி வரவேற்ற மாதிரி நின்றது. ஆனால் அதே தண்ணீர் அவங்க எதிரில அழித்து போட்டது. ஹல்லேலூயா. அவர் மனோபத்துக்கு நடக்கிறீர்களே பயங்கரமான. ஹல்லேலூயா. தன் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே மகிமின் ஆக்கினே, பாதுகாப்பின் ஆக்கினே. ஆனால் தன் பிள்ளைகளை பயக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஹல்லேலூயா 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு விசாரிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. அவர் அன்னைக்கு ஜனங்களை அழித்து போட்டார். ஹல்லேலூயா. அவர் பயங்கரமானவராக இருந்து ஒருத்தர் கூட மிஞ்சவில்லை, எல்லோரும் செத்த பிரேதமாக மாறினாங்க. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய ஆளுமை மாத்திரம்தான் ஹல்லேலூயா எவர் லாஸ்டிங், மாறாதது. ஹல்லேலூயா. எப்பவுமே அது ஸ்ட்ராங்கானது, அழிய முடியாது, அழிக்க முடியாதது. பூமியில உள்ள ராஜ்யங்கள் எவ்வளவு பெரிய பெரிய ராஜ்யங்கள், இவ்வளவு பெரிய பெரிய ராஜாக்கள் பூமி ஃபுல்லா ஏன் கண்ட்ரோலுக்கு வருவேன், இந்த பூமி முழுவதும் நான் ஆண்டுக்குள்ள நின்று வீர சபதம் எடுத்தவர்கள், என் மதத்தை பரப்ப என்னுடைய காரியத்தை ஜனங்களை மாற்றி நின்று இப்படி ஒரு சபை செயல்பட எத்தனையோ சர்வாதிகாரிகள். அவங்க குறிப்பிட்ட ஒரு 2-3 நாட்டத்தில் மிஞ்சி மிஞ்சி ஒரு 10-15 இல்லைன்னா ஒரு 20 நாடுகள். ஹல்லேலூயா. 25 நாடுகள் வேணா சொல்லலாமா, அப்படி கூட இருக்குமா எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. அதுக்கு மேலே அவங்கள பிடிக்க முடியாமல் அவங்க குறிப்பிட்ட வயசுல அவங்க வாலிப வயசுல மறுத்து போனாங்க. மிகப்பெரிய சர்வாதிகாரங்கள் சாம்ராஜ்யங்கள் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவரை இல்லாமல் ஆக்கும், வார்த்தை இல்லாமல் பைபிளை இல்லாமல் ஆக்கும் என்று வீர கோஷமிட்ட எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், எத்தனையோ பெரிய பெரிய அரசர்கள், மாட்சியை பெற்றவங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக இன்றைக்கு அவங்கெல்லாம் வரலாறுல பிள்ளைங்க படிக்கிற புக்கில் இருக்குது. அவ்வளோதான், அவங்க முன்னொரு காட்ட வாழ்ந்தாங்க என்று தான் வரலாறு சொல்கிறது. ஆனால் ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வேதம் அந்த பைபிள் நேற்றும் இன்று வென்று மாறாமல் ஹல்லேலூயா இன்றும் ஜீவனோடு கூட ஹல்லேலூயா கர்த்தர் வாழ்கின்றார், அவர் அரசாளுகின்றார். இன்றைக்கும் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அனுதினமும் ஹல்லேலூயா சபையில் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு பக்கம் எவ்வளோ உபத்திரமோ வேதனையோ வியாகுலங்களோ, அவங்களை கொலை அடிக்க, அவங்க நிலங்களை பிடுங்குறாங்க, வீட்டை அடிக்கிறாங்க, நில விவசாய நிலங்களை பிடுங்குறாங்க, அவங்க வாழ்வார்த்தை அழிக்கிறாங்க, அவங்க ஆராதிக்கும் இடங்களில் கொண்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணி எல்லாம் டெக்கரேஷனை பிடிச்சி அழித்து அவங்கள உயிரோடு எரிக்கிறாங்க, கை காலை உடைக்கிறாங்க, உள்ள எல்லா பொருளும் அடித்து நடக்கிறாங்க. ஆனாலும் ஹல்லேலூயா கிறிஸ்தவத்தை அழிக்க அவங்களால முடியவில்லை. ஏனென்றால் ஹல்லேலூயா அவங்களுக்குள்ள இருக்கிறது யாரா? நித்தியமானவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் அரசாளுகின்றார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாக இருக்குது, துரோகிகள் தங்களை உயர்த்தாமல் இருப்பார்களாக. அவர் ஆளுகின்றவர், அவருடைய வல்லமை யாராலும் அழிக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனையோ ராஜ்யங்கள் அழிக்க பாட்டினா, ஆனால் அவங்க தான் அழிஞ்சு போனாங்க. பாபிலோன் ராஜ்யம், எகிப்திய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், எத்தனையோ ராஜ்யங்கள், மீதியா பெர்சியா, அத்தனை ராஜ்யங்களும் இன்றைக்கு ஒரு தெரியாமல் ரோம ராஜ்யம் அழிந்து போனது. ரோம ராஜ்யத்தில் அத்தனை ஜனங்கள் அவ்வளவு கொடுமை பண்ணி ரத்த சாட்சி அவங்க மறிச்சாங்க அவ்வளவு. ஆனாலும் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் பெருகிட்டா இருக்காங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஹல்லேலூயா உலகத்தை இருக்கிற பிசாசு வல்லமை காட்டிலும் ஹல்லேலூயா இன்றைக்கு எங்களுக்குள்ள கேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் மாறாது. அதனால் ஜாதிகள் ஒரு நாளும் தங்களை உயர்த்தக்கூடாது. ஹல்லேலூயா. என்றால் கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி முழுவதுமாக சுற்றி கொண்டே இருக்கிறது. மனுஷன் பேசும் எல்லா வார்த்தைக்கும் எல்லா செயலுக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் பார்வையில் எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது, எல்லாமே நிர்வாணங்களமாக இருக்குது. எங்கேருந்து யார் என்ன செஞ்சாலும் அவங்க மனுஷன் எதை விதிச்சாலும் அதை அறுப்பான். மனுஷன் கிரியலுக்கு பலண்டு அவங்க பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் செயலுக்கும் எல்லாவற்றுக்கும் நியாயத்துக்கு நாளில் ஒரு நாள் தண்டனை உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரலோகத்திலே இரத்த சாட்சியின் எண்ணிக்கை குறிப்பிட்ட அளவு அது நிறைவேற வேண்டும். அந்த எண்ணிக்கை வந்தாதான்
ஆண்டவர் வந்து பூமியில் வந்து நம்மளை அழைத்து செல்ல முடியும். அல்லேலூயா. அதற்காக இந்த சில காலங்கள் சபையை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நான் உன்னை உபத்திரத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. அதனால தேவன் இதை அனுமதிக்கின்றார். நாம் கலங்க வேண்டாம், நாம் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. தேசம் இப்படி நடக்கிறது என்று ஒரு வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கண்கள் நீதிமன்றங்கள் மேல் நோக்கமா இருக்குது, அவருடைய செவிகள் அவங்க கோவிலுக்கு எப்பவும் திறந்தா இருக்குது. அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. அவர் வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. அவர் மரித்து போன கடவுள் அல்ல, உயிரோடு இருக்க கடவுள். ஹல்லேலூயா. உயிரோடு உள்ளவர். நாம துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு செலுத்தின கனத்தை செலுத்தணும். ஹல்லேலூயா. நடுக்கத்தோடு கழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷம் ஆண்ட பாட வேண்டும். கர்த்தர் அப்படி செயலை பார்த்து நகைப்பா. ஒரு நாள் வருகின்ற கர்த்தர் அவர்களை நகைக்கிறார். ஒரு நாள் குறித்து வைத்துக்கின்றார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அவங்க செஞ்ச எல்லா செயலுக்கும் கர்த்தர் ஒரு நாள் பலன் கொடுக்கின்ற நாட்கள் வரும். நாம் செய்ய காரியம் ஜனங்களையும் தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து பார்க்காம எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நித்தியமானவர். அவருடைய ஆளுகை மாறாதது, அவருடைய ராஜ்யம் மாறாதது. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. கையில் கட்டப்படாத ஒரு பரலோகராஜ்யத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளார். ஹல்லேலூயா. பரலமண்டலத்தோட கிரியை செய்து போல அந்த பூமியோட கிரியை செய்யப்படணும். ஆண்டவரே உங்க சித்தம் செய்யப்படும் துதித்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீங்க எதை இழந்தாலும் பரலோகத்துல உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துக் கொண்டுள்ளார். பூமியில உண்டான நாள்ல பார்த்து ஹல்லேலூயா வெளியேறப்பெற்ற கற்கால் அமைக்கப்பட்ட வீட்டை, அவர் அலங்கரிக்கப்பட்ட வீட்டை கட்டி கொண்டு வருகின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பல நன்மைகள் அங்கே இருக்கின்றன. அதை நினைச்சு பாவிகளால் விதமாக செய்யப்பட்ட எல்லா விபரீதங்களை நினைத்து சகித்து அவரே நான் நினைத்துக் கொள்ளும். நம்ம சுற்றி நெருங்கி நிற்கின்ற எல்லா பாவம், எல்லா பாரத்தை இப்படி இருக்கின்றது, சபைகள் இப்படி இருக்குது, ஐயோ அப்பா ஊழியங்க இப்படி இருக்காங்களே, எப்படியா அப்படியா என்று நம்ம அதை குறித்து கவலை கொள்ளாமல் நம்ம சுற்றி நெருங்கிக்கின்ற பாவத்தை பார்த்து தள்ளிவிட்டு நம்ம ஓட்டத்தை யார் துவக்குனா, நம்மளை யார் அவர் ஏற்றுக்கொள் வச்சா, நம்மளை யார் சபை கொண்டு நமக்கு யார் அபிஷேகம் பண்ணா, நம்மளை யார் நீதிமன்றம் மாற்ற, நம்ம விசுவாச ஓட்டத்தை யார் முடிக்க முடியும், அந்த எண்ணிக்கையோடு கூட, அந்த நிச்சயத்தோடு கூட, அந்த எண்ணத்தோடு கூட ஓட்டத்தை துவக்கின்ற முடிக்கின்ற அவரை நோக்கி அல்லேலூயா பொறுமையாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல, ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையை ஓடி அந்த பந்தய பொருள் நான் கண்டிப்பாக நித்தியம் அடைவேன், என் லக்க அடைவேன், நான் பரலோகத்துக்கு போயின்று ஒரு நிச்சயத்தோடு ஓடுங்க. ஹல்லேலூயா. பாதி வீதியில ஆனந்தனை எடுக்க மாட்டேன், இந்த வியாதியில நான் மறிக்க மாட்டேன், இந்த பிரச்சனைனால நான் மூழ்க மாட்டேன். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. எனக்குள்ள இயேசு பெரியவர் சொல்லுங்க. எனக்குள்ள இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்தரிங்க, அவர் துதிங்க. அவர் நம்முடைய கால்களை ஒரு நாளும் தள்ளாட விடவே இல்லை. நம்ம ஆத்மா என்ன செய்யறா உயிரோடு வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம கால் அப்படியே தள்ளாடி நம்ம கீழே விழப்போற சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில் தொழில் நஷ்டம் அடைந்தது, வியாதி வந்தது, பிரச்சனை வந்தது, இனி என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, இனி இந்த பிரச்சனையில நான் மீண்டு வரமாட்டேன், இனி என் கைகள் கிடைக்காது என்று நம்ம எத்தனை நேரங்கள் நம்ம நினைத்தானாலும் அல்லேலூயா தள்ளாடினாலும் கட்ட கீழே விழவிடவில்லை. ஹல்லேலூயா. நம்ம தள்ளப்பட்டாலும் கீழே விழல. துக்கிக்கங்க சொன்னாங்க உலகம், ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கோம். எல்லாத்தையும் இழந்துட்டான் சொல்றாங்க, ஆனா எல்லாத்தோட இருக்கோம். குப்பை என்று என்னப்படும், ஆனால் அவருடைய கையில அலங்காரமான கிரீடமா இருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஒன்றுமில்ல என்னப்பட்டாங்க, எல்லாத்தையும் நாங்க இருக்கிறோம், ஆவில் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. தரித்திரம் சொல்றாங்க உலகம், ஆனா நம்ம ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள். ஹல்லேலூயா. நம்மகிட்ட எல்லா கிருபை இருக்கிறது. உலகம் நம்ம அப்படிதான் சொல்லும். ஹல்லேலூயா. ஆனால் சொல்லுங்க, எனக்குள்ளுக்கு இயேசுவின் ஹல்லேலூயா மகிமையினால் என் தேவன் என் எல்லா குறையும் அவர் மகிமையில் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்ம கால்களை தள்ளாடவே விடவில்லை, நம்ம ஆத்மா உயிரோடு கூட வைக்கின்றார். நம்ம கண்ணுக்கு எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், வேதனைகள்ல, நெருக்கங்கள்ல கர்த்தர் நம்ம ஆத்மாவை தப்பித்தார். அவர் உன் ஆத்மாவை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்தார். அவரை ஸ்தோத்தரிங்க, அவர் துதிங்க. ஹல்லேலூயா. எத்தனை முறை உங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க கேட்கும் போது ஆண்டு சுகத்தை கொடுத்தார். எத்தனை முறை உங்க கணவனுக்கு உங்க மனைவிக்கு எத்தனை பிரச்சனைகள்ல கர்த்தர் பாதுகாத்தார். துதிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் ஆத்மா என்னை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை நீ துதி, முழு உள்ளத்தோடு நீங்க துதிங்க.
ஆத்மாவே நீங்க கத்த சோத்துறீங்க. அவர் செய்த உபகாரங்களை மறந்து போகாதீங்க. எத்தனை நன்மை செய்தார். இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயங்கள், நினைவுகள், எண்ணங்கள் எல்லாமே ஆண்டு செய்தது அதிகம், ஆனால் செய்யாத ஒரு சிலர். அந்த ஒரு சில வச்சு பேசி பேசி செஞ்சதெல்லாம் மறந்து தூஷிக்கிறதுனாலதான் அவங்களுக்குரிய கிருபைகள் அவங்க போக்கடிக்கிறாங்க. அந்த கவலை மேற்கொண்டு எல்லாரும் அழிச்சு போடுகிறது. கவலை மிகப்பெரிய பாவம். வசனங்கள் விதைக்கப்படுகிறது. ஆனா உலக கவலை, ஐசித்த மயக்கம், வாரங்கள் என்ன பண்ணுது? அதை கருக்கி போட்டுதான். அதனால அவங்க நிலங்கள் ஆண்டிற்கு கனி கொடுக்க முடியாத நிலங்களாக அது வேஸ்டா போயிருது. கத்தனால உங்களோட பேசினார். ஹல்லேலூயா. அப்பா, எனக்கு இந்த வருஷம்லாம் என்னை குறைவின்றி போஷித்தீங்க, நன்றி. நல்லா சாப்பிட வைத்தீங்க, நன்றி சொல்லுங்க. நல்லா அப்பா, நான் நல்ல வெளியே சுற்ற வச்சிங்க, நல்ல நல்ல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வச்சிங்க, நல்லா ஆடு அணிய வைத்தீங்க, நன்றி அப்பா. அப்பா, நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா தகப்பனேன், தூங்கினேன், நல்லா நிம்மதியாக தூங்கி. எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு இரவு தூக்கத்துக்காக டேப்லெட் போட்டு தான் தூங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தெரியுமா? எத்தனை ஜனங்களுக்கு மன உளைச்சல்ல, மன நிம்மதி இல்லாம, டிப்ரெஷன் பாதிக்கப்பட்டு தூக்கம் இல்லாம, மாத்திரை போடாம தூக்கம் எங்க சூழ்நிலை எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா கர்த்தவங்களுக்கு இருள எத்தனை நல்ல தூக்கத்தை கொட்ட. அதுக்காக ஸ்தோத்திரம். இதுதானே தூக்கம் தானே, சாப்பாடான ட்ரெஸ் தான் நினைக்காதீங்க. ஆனா இதுவும் கூட இல்லாம எத்தனை ஜனங்களுக்கு இருக்காங்க. நல்ல வீடு கொட்டார். எத்தனை ஜனங்களுக்கு வீடு இல்லாம ரோட்ல இருக்காங்க. அவங்க ஜெபிங்க, அன்றைய தந்திங்க. அந்த பிள்ளைங்களும் ஆசைப்படணும். இந்தியா பிச்சைக்காரங்க எல்லாம் நாட மாறணும். நாங்கள் ஜெபிச்சுக்கணும் இருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு ஆள் கூட அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடாது என்றால் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருமே தரித்திரராக ஏழையாக இருக்க கர்த்தருக்கு விருப்பமே கிடையாது. ஏனென்றால் எல்லாரும் ஐஸ்வர்யமாக மாற அவர் அன்னைக்கு தரித்திர கோலமானார். சிறுவையில் நிர்வாண கோலமா தங்கினாரு. நான் எல்லாவற்றையும் பிள்ளைங்களையும் இழந்துட்டேன். உங்களுக்காக நீங்க எல்லாவற்றையும் நீங்க மாறணும் இருக்கணுக்காக, உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் இழந்த மகனே மகளின் சொன்னார். ஹல்லேலூயா. நாம் நன்றாக வாழ நம் நிமித்தமா தரித்திரரானார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால அவர் மகிமையிலே என் தேவன் என் தேவைகளை, என் குறைகளை அவர் மகிமையினால் என்ன செய்வாரா? ஹல்லேலூயா. அவருக்குள் நிறைவாக்குவார். சொல்லுங்க, அவருக்குள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவு ஆகும். சொல்லுங்க, 2026 எல்லாமே ஆகும். அவரால் எல்லாம் ஆகும். அவரால் கூட காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலே எல்லாம் கூட. சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு அவர் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அவர் தன்னுடைய ஆவியில தன் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் நினைக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தள்ளாடி பண்ண சூழ்நிலை வந்தது, எவ்வளவு நான் பிரச்சனையை சமாளிச்சு, அதெல்லாம் ஆண்டு எங்கூட இருந்தான் என்று அவருடைய நினைவுகள் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு செல்லுகிறது. அவர் சொல்றாரு அந்த 10ஆம் வசனத்துல, தேவனே எங்களை நீ சோதித்தீர், வெள்ளி புடமிடுகிறது போல நீர் எங்களை புடமிட்டீங்கப்பா. எங்களை வழியில அகப்பட்டீங்க. எங்க இடுப்பில் மேல வருத்தமான பாரத்தை நீங்க ஏற்றுனீங்க. மனுஷரை கூட எங்க தலையில ஏறி போக பண்ணீங்க. அப்பா, நாங்க தீய தண்ணீரை நாங்க கடந்தோம். ஆனாலும் ஆனாலும் இது எல்லாம் நடந்தாலும் கடைசி அவர் உணர்ந்து சொல்லாரு, இப்ப நான் எங்க இருக்கேன்? செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு விட்டு. ஹல்லேலூயா. கையில் தட்டுங்க, கையில் தட்டுங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். வாழ்க்கை வருகிறது. அவர் சொல்லாரு, எங்களை நீங்க சோதித்தீங்க. வெள்ளி மாதிரி உட்கார்ந்து அதுல உள்ள சின்ன சின்ன குப்பை அழுக்க கூட நீங்க அக்னியில இருக்க மாதிரி நீங்க என்னை அவ்வளவு சுத்திகரிச்சிங்க, என்னை அவ்வளவு பியூரிஃபை பண்ணீங்க. அப்ப அவ்வளவு என்னை நீங்க பெர்ஃபெக்டா மாத்துனீங்க. எங்களை வலையில போய் அகப்பட வச்சிங்க. ஒரு வலை விரிச்சு அதுல மாட்டி சிக்க வச்சு சில சூழ்நிலையில் வாழ்க்கை அனுமதிச்சிங்க. எங்க இடுப்புல பெரிய, எங்களால சுமக்கவே முடியாத மிகப்பெரிய பாரங்களை, மிகப்பெரிய சுமைகளை நாங்க சுமக்க வச்சிங்க. ஆண்டவரே, நாங்க எங்க தலையில தூக்கி, ஆண்டவரே எங்க தலையில மனுஷங்க ஏறிப்ப நாங்க எங்களை மிதிச்சு குப்பையாக எங்களை அற்பமாக பேசுறாங்க, எங்களை அவமதிச்சாங்க, எங்களை நிந்திச்சாங்க, எங்களை குப்பையை போல எண்ணினாங்க. தீய கடந்தோம், எரிஞ்சு போயிரும், இனி முடியாது என்று. தண்ணிய கடந்தோம், என்னை முங்கி போயிரும், இனி வாழ முடியாது, என்ன அவ்வளவுதான், இந்த பிரச்சனை மூழ்கி எத்தனையோ நினைச்சான். ஆனா சொல்கின்றார், ஹல்லேலூயா, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சென்டென்ஸ், ஒரு விசுவாசாரிக்கு ஹல்லேலூயா எல்லாம் வந்தாலும் கர்த்தர் என்னை ஒரு நாள் செழிப்பான இடத்தை கொண்டு விட்டார். ஹல்லேலூயா. அவர் நாமத்து நிமித்தம் ஹல்லேலூயா நீதின் பதவி நடத்துகின்றாரு. ஹல்லேலூயா அமர்ந்த தண்ணீரில் நடத்துகின்றாரு, புல்லுள்ள இடத்தை நடத்துகின்றாரு. அவர் என் மேய்ப்பர், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் தாழ்ச்சடைய மாட்டேன், என்கிட்ட ஒன்னு இல்லாம போகாது. அவர் என் மேய்ப்பராக, அவர் நல்ல மேய்ப்பர். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தான் தன் அடுக்க உயிரை கொடுப்பான். ஹல்லேலூயா.
ஆனா கெட்ட மீட்பன் கெட்ட ஓனாயிட்ட கொடுத்துட்டு ஆபத்து வந்து அவன் ஓடிடுவான். அதான் கெட்டவர்கள். ஆனா நல்ல மீட்பன் இயேசு நமக்கு உயிரே கொடுத்தாரு. ஒருவன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக தன் ஸ்நேகாக உயிர் கொடுக்கிற விட மேலான அன்பு இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா இயேசு சொன்னாரு, நீங்க வேலைக்காரன் கிடையாது, வேலைக்கார கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டு, என் சிநேகிதன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உங்களை பாட்டு கட்ட சொல்லி, நீ என் சிநேகிதன், என் சிநேகிதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே வந்தாலும் அவர் நம்மை கையிடவில்லை என்று சொன்னாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது, ஹல்லேலூயா, நீ தண்ணீரை கடந்தாலும் நான் உன் கூட தான் இருக்கின்றேன், நான் உன்னோட்டு போகவே இல்லை, நான் தண்ணி மத்தியில் எப்படி நடப்பேன் என்று நான் உனக்கு வழி காட்டுறேன், ஆலோசனை சொல்றேன், இதுல நட என்று சொல்றேன், உன்னை கைவிட நான் கூட நான் இருக்கேன், நானும் அந்த பாதையில நடக்கிறேன், நானும் உன் கூட அந்த தண்ணிக்குள்ள நிக்கிறேன், உன் கூட நடக்கிறேன். நீ ஆறுல கடந்தாலும் அது உன் மேல பொருளாது, உன்னை முக்காது, நான் உன் கூட இருக்கேன், அது முக்காது, நான் உன்னை பாதுகாப்பேன். நீ அக்னியில் நடந்தாலும் தீ நடந்தாலும் அது உன்னை எரிக்காது, ஒரு நாள் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைகளை எரிக்காது. ஹல்லேலூயா. அந்த அக்னி கூட உங்க மேல வராது, நீங்க வேக மாட்டீங்க இந்த பிரச்சனையில. சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறார், ஒருவனும் எனக்கு தீமை செய்ய முடியும், என்னோடு கூட எதிர்த்து நிற்க முடியாது. சொல்லுங்க, அவர் மோசேயோடு எனக்கு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், யோசுவாவோடு இருந்தார். சொல்லுங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறார், உம்முடைய கோலம் தடையனே தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொல்லுங்க, இந்த கடைசி காலங்கள்ல எல்லாத்தையும் நினைத்து அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் சர்வாங்க தகன பலிகளோடு கூட உங்க ஆலயத்துல நான் பிரவேசிப்பேன், என் இக்கட்ல நான் என் உதவிகளை திறந்து நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, என் வாயினால நான் சொல்லி என் எல்லா பொருத்தனை அப்பா நான் உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாவை நினைப்புகையுடனே கூட கொழுமையானவர்களை உமக்கு நான் தகனபலியாக இடுவேன். காளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தி பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்கிற. ஹல்லேலூயா. பிள்ளைங்கள்ல 10 பிள்ளை, 8 பிள்ளை, 4 பிள்ளை, 5 பிள்ளை இருந்தா அதுல எந்த பிள்ளை வீக் ஸ்டூடெண்டோ, படிக்காது, ஒண்ணுமே தெரியும், முட்டாள் பிள்ளையை கொண்டு ஊழியத்தை கொடுக்க கூடாது. இருக்கின்ற 10,000 50,000 வந்தா, 1 லட்சம் வந்தா, 1 லட்சம் வருமானம் வரும்பொழுது ஹல்லேலூயா, 10,000 ரூபா இவ்வளவு கொடுக்கணுமா இந்த ஆண்டருக்கு? சரி, ஒரு 1000 கொடுத்தா போதும் என்று நினைக்காதீங்க. ஆண்டருக்கு பெஸ்ட்டை கொடுங்க. ஆண்டவரே, காலையிலே தேடுங்க, நைட்டு சும்மா பேருக்கு ஜோமண்டு படுத்தா தான் கால் நாளா எந்திக்க முடியும், வேலைக்கு போக முடியும். அதனால ஆண்டு தேவைன்று நைட்டு பேருக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்காதீங்க. நல்ல பெஸ்ட் வேலை பார்க்க டைம்ல பெஸ்ட் டைமை கொடுங்க. மத்தியானத்தை கொடுங்க, அதிகாலையை கொடுங்க, ஆண்டுகிட்ட பெஸ்ட் டைமை கொடுங்க. ஹல்லேலூயா. பெஸ்டா கொடுங்க ஆண்டருக்கு. காலைகள் விளையாட்டு அவர் சொல்றாரு, என் இக்கட்ல என் பிரச்சனை நான் ஒரு பொருத்தனை பண்ண ஆண்டவரே, நான் எப்படி கொடுப்பேன் ஆண்டவருக்கு? ஆட்டுக்கடக்களின் நின்ன புகையிடனே கூடிய கொழுமையானவர்களே. ஹல்லேலூயா சொல்லுங்க, கொழுமையானவர்கள். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள்ல என்னைக்குமே பெஸ்டா கொடுங்க. அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்க. வசனமா இல்ல, ஏன் கொடுக்கும், ஏன் சேருங்கிற உற்சாகத்துடனே கொடுங்க. ஹல்லேலூயா. 2025 இந்த கொடுக்குற விஷயத்துல நீங்க ஆண்டவர் வஞ்சித்தா அத அறிக்கையிடுங்க. நான் பொருத்தனை பண்ணினேன், நான் சாட்சி சொல்லுவேன், நான் பொருத்தனை பண்ணினேன், உங்களுக்கு இது செய்வேன், இந்த ஊழியத்துக்கு கொடுப்பேன், இந்த சகோதர சாந்தி இந்த இவங்களுக்கு நான் செய்வேன், நான் செய்யலாப்பா, நான் இந்த 26 செய்யணும் சொல்லுங்க. எல்லா காரியங்களும் அறிக்கையிடுங்க. ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் என் பிள்ளை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் சொன்னேன், நான் செய்யலை, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் நல்லா ஜெபிப்பேன், டெய்லி ஃபாஸ்டிங் இருப்பேன், நான் டெய்லி ஜெபிப்பேன், ஒரு நாளுக்கு 1 மணி நேரமாக நான் ஜெபிப்பேன், ஒரு 3 மணி நேரம் ஜெபிப்பேன் பண்ண பொருத்தனை நினைவு கூர்ந்து, இசப்பா நான் இதெல்லாம் அந்த 25 மறந்து பண்ண ஆண்டவரே, அந்த 26 நான் ஃபாலோ பண்ணி எனக்கு கிருபா தாங்க கேளுங்க ஆண்டவரே. நான் உமக்கு பெஸ்ட்டை கொடுப்பேன் சொல்லுங்க, பெஸ்ட். ஹல்லேலூயா. கடைசியாக தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாக்கு செய்ததை நான் சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால நான் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இதயத்திலே அக்கிரம சிந்தையை நான் கொண்டனா ஆண்டு எனக்கு செய்யக்கூடார். மெய்யா இது எனக்கு செய்ய கொடுத்தார். அக்கிரம சிந்தை இல்லாம நான் நல்லதா இருந்தனால கர்த்தர் செய்ய கொடுத்தார். அவர் என் ஆத்துமாவை பாதுகாத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தன்னை கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கையில் தூக்கி ஸ்தோத்திரம் உண்டாவட்டும். அவர் நம்ம ஜெபத்தை தள்ளல. ஹல்லேலூயா. தன் கிருபையை விலக்கவில்லை. அவர் நம்முடைய அக்கிரமங்கள் தக்க நமக்கு பதில் செஞ்சா இன்னைக்கு யாருமே ஒரு நபர் கூட உயிரோடு கூட இருக்க முடியாது. என்றால் அவர் பழைய ஏற்பாடு காலங்களில் தெரியாம அந்த பெட்டி செஞ்ச ஊசா அடிச்ச உடனே இறந்துட்டார், பரிசுத்தம் இல்லை என்று. அப்படிப்பட்ட தேவன் மோசே தன் அவ்வளவு சுத்திகரித்து கொண்டு நீ மலை மேல வரணும்,
மலையை வந்து ஒரு தெரியாம ஆடு கூட ஆட்டுக்குட்டி தொட்டக்கூடாது. யார் தொட்டா அவங்க இறந்து போயிடுவாங்க, தொட்டா அவங்க கருகிடுவாங்க. அப்படிப்பட்ட மேகம், மந்தாரம், புகை அந்த நாய் மலை அல்ல. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மத்தியஸ்தனாகிய இயேசுன்ட்ட, எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தரிடத்துல, தேவனிடத்துல, ஹல்லேலூயா, சர்வங்க சபையிட்ட, கோடா கொடி தூதல்கிட்ட நம்ம சுற்றி நம்ம ஆவியில் நிற்கிற பசங்களை வந்து சேர்ந்துக்கிட்டோம். நம்ம அப்பாவை பார்க்கலாம், பிதாவை பார்க்கலாம், இயேசுவை பார்க்கலாம், ஆவியனை பார்க்கலாம், யாருனாலும் பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், தூதலோடு கூட பேசலாம். எல்லாம் இப்போ ரைட்ஸ் இருக்குது. கிருபாசன் தந்தை போகலாம், உட்காரலாம். அப்பா பிதாவிங்கிற புத்தி ஸ்வீகராக நம்ம தான் பிள்ளைங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலங்களில் தாசர்கள் என்ற வேலைக்காரன் தான், அந்த எஜமான வேலைக்காரங்களுடைய அப்படிப்பட்ட அனுபவம். அந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காலம் முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து அவர் பிதாவுக்கும் நமக்குள்ள அந்த திரைச்சில ரெண்டை கிழிச்சு புதிய ஜீவனில் புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணால் தண்டி இந்த சரீரமாக இந்த திரை கிழிக்கப்பட்டது ஒப்பு கொடுத்தனால நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோம். இப்போ நமக்கு மகா பரிசுத்தலம் எதுவுமே கிடையாது. அது எல்லாம் பழைய ஏற்பாட்டு, அது எல்லாம் தவறு. இப்போ யாருனாலும் போகலாம், வைக்கலாம். இவங்க தான் புல்பிட்டில் ஏறணும், இவங்க தான் மயக்க பிடிக்கணும், இவங்க தான் பாடணும், பெண்ணே கிடையாது. சிலர்கள் இப்படியாக இன்னும் கூட முட்டாள்தனமாக பெண்கள் பரலோகத்தை இருக்க மாட்டாங்க, பெண்கள் ஊழியம் பண்ணக்கூடாது, எங்க கிடையாது. கிறிஸ்துக்குள்ள ஆண் பெண் ஆடு எதுவுமே கிடையாது. அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அந்த காலத்து ஆண்டு தந்தை ஆட்சி மொழிக்கு நம்மளை வரவேற்றார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிகள் எல்லாருமே ஆசாரிகள், எல்லாருமே யாருதான் ராஜரீக ஆசாரிகள், எல்லாருமே ராஜாக்கள். நம்ம எல்லாரும் எல்லா யுத்தம் பண்றோம் ராஜாக்கள், ஒரு பக்கம் பலி செலுத்துற ஆசாரிகள். நம்ம தான் யுத்தம் பண்ணிட்டு நம்ம தான் பலி செலுத்துறோம். எல்லாருமே இவங்க தான் குறிப்பிட்டாங்க, இவங்க அபிஷேகம், இவங்க தேண்ட பிள்ளைங்க, இவங்க மட்டும்தான் புல்பேட்டில் போனோம், இவங்க மட்டும்தான் பரிசுத்தத்துல போங்கிறது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அதே பழைய ஏற்பாடு காலம் எல்லாம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. புதிய கிருபை, அவர் கிருபை விளக்கவில்லை. எல்லார் மேலேயும் கிருபை இன்னைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் ஆத்மா தாகும். ஆண்டு உடனே கிருபை யாருக்கும் எடுக்க மாட்டாரு. அவனுக்கு டைம்கள் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. திருந்து 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 கடைசி வரை போராடார். முடியாத பட்சத்தில் அவனுக்கு அக்னி நியமிச்சார். ஹல்லேலூயா. தன்னுடைய பட்டத்தை எடுத்து கருக்காக்கி மரண ஆயத்தை யூஸ் பண்ணுவார். கடைசி ஆயுதம் மரணம். ஹல்லேலூயா. நாம் இந்த வருஷத்திலே தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாமல், தேவ ஜனத்தை பகைக்காம, தூஷிக்காம, நம்ம பிள்ளைங்களை ஏசாவுடைய ஏலியோட பிள்ளைங்க மாதிரி நம்ம பரிசுத்த பாவம் பண்ற பிள்ளைங்களா இல்லாமல் சாமுவேலை போல வளர்ப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய சபையிலே பரிசுத்தமாக அப்பா ஜீவிக்க, உங்க காரியத்துல உங்க ஊழியத்துல உண்மையா இருக்க ஒப்பு கொடுக்கணும். என் பிள்ளைங்க பண்ற தவிர யோபு மாதிரி ஏதாவது தப்பா பண்ணி தேவக்கோ வந்துருமா சொல்லி அவர் பலியிட்டார். அந்த பிள்ளைங்களை கூட்டி ஜெபிச்சாரு ஒவ்வொரு வாரம். அதே போல குடும்பங்கள் இந்த 2025 செய்யாததை குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு முறையாச்சு எல்லா பிள்ளைங்களையும் கூட்டி அந்த பிள்ளைங்களா கூடி ஒரு ஜபம் நடத்தி அவங்க திருப்பி சாப்பிட்டு இருந்து போச்சவங்க எல்லா குறையில குற்றங்களாண்டு வெளிப்படுத்தி மாசம் ஒரு முறை அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் உடனே மொத்த பிள்ளைங்களையும் கூடுங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரு இடத்துல கேதர் பண்ணி அட்லீஸ்ட் இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் அப்படியா செஞ்சு எல்லாத்தையும் அவங்க கூடி நல்லா சாப்பிட்டு அவங்க இருக்கு அப்படி பெற்றோர்கள் இது செய்யுங்க. அவனுடைய கோபம் அவங்க குடும்பத்தில் இராதபடி நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. முடிந்தவங்க நீங்கள் 2 மாதம் 3 மாதம் கூடலாம் செய்யலாம். அப்படி ஒரு காரியங்கள் செய்யுங்க. ஆண்ட துதிங்க, ஸ்தோத்திரிங்க. என் ஆத்மாவின் கத்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கடை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரத்துக்கொண்டே இருங்க. அவங்க செய்த உபகாரத்தை மறந்து போகாதீங்க. ஜெயிப்போமா? ஜெபம். நன்றியப்பா, நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீங்களே, நன்றியப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த இரத்தத்தால் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சியோன் மலைக்கு எங்களை அழைத்து வந்தீரே, நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை பார்க்க செய்தீரப்பா, மூடு பேச செய்தீரப்பா, பிரசனத்திலே இருக்க செய்தீரே, நன்றியப்பா. ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்கப்பா, ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு பாதுகாத்துக்கோங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் செஞ்ச நன்மை இன்னும் வரும் நாட்களை துதிச்சுக்கிட்டே இருக்கட்டும்ப்பா. நாங்க துதிச்சுட்டே இருக்கணும்ப்பா. ஒரு துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, துதியின் ஆடையினால் நிரப்புங்கப்பா.
ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்க. எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you all.